நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு உங்களை ஈர்த்திருக்கின்றதா? அவரை பற்றிய, நாம் தமிழர் கட்சியை பற்றிய, சீமானை பற்றிய உங்களுடைய ஒப்பீடு என்ன? உங்களுடைய எண்ணம் என்ன? சீமான் அவர்கள் வெறும் பேச்சு மட்டும்தான். அது எதுவுமே நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நடைமுறைக்கு ஒத்தே வராத ஒன்று. அவர் வேணும்னா அவருக்காக, அவரை நம்பி இருக்க கொஞ்சம் பேருக்காக வேணா செய்யலாம். ஆனா மத்த தலைவர்கள் எல்லாம் உலகம் எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அவர் இன்னும் இயற்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு வெறும் பேச்சால மட்டும்னா ஆளலாம். ஆனால் அவர் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இப்ப இயற்கையை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இப்ப ஒவ்வொரு நாளும் கிளைமேட் சேஞ்சால எவ்வளவு பாதிப்பு வருது நமக்கு தெரியுது. டெக்னாலஜி வளர்ந்தாலுமே கூட இயற்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. அப்ப அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லல்ல. அதை மட்டும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. இங்க மக்கள் வாழ்றாங்க, இயற்கையை பாதுகாங்க. அதே மாதிரி மக்களுக்காகவும் பாதுகாப்பு கொடுங்கன்றது தான் நாங்க கேட்கறது. மக்களை விட்டுட்டு இயற்கைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது. அதாவது மக்களுக்காக தானே இப்ப இந்த இயற்கையை பாதுகாக்கிறது. டெல்லி எடுத்து பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மக்கள் வாழவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு இடமா மாறிடுச்சு. இயற்கையை பாதுகாத்தாதானே மக்களும் பாதுகாப்பா இருக்க முடியும். இன்னொன்னு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்தா தானே அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும் நமக்கு. இப்ப இயற்கையை பத்தி பேசுறாரு, விவசாயத்தை பத்தி பேசுறாருன்னா சரௌண்டிங் நல்லா இருக்கணும். சரௌண்டிங் நல்லா இருந்தா மக்களும் நல்லா இருப்போம் அப்படின்னு தானே. அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் மேபி ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கை வரல அவர் மேல. அவர் ஒரு நாட்டை இவ்வளவு மக்களை ஆழ்வாரு அப்படிங்கறதுக்கான நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் வரல. அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சுன்னா மேபி அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதாவது அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் மேல எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரணும். வந்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவருடைய பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்கறீங்களா? இளைஞர்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது கருத்து அவருக்கு நிலைப்பாடா இல்ல, ஒரு நாள் வேறுபடுது அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் அவர் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர். ஆனா இப்ப அந்த திராவிடத்தை ஒழிக்கிறத விட்டுட்டு இப்ப வேற நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லா இளைஞர்களும். எந்த நிலைப்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது திராவிடத்துக்கே இப்ப சார்ந்து பேசுற மாதிரி இருக்குது. தமிழ் தேசியத்தை விட்டுட்டு திராவிடத்தை நோக்கி அவங்க போற மாதிரி இருக்குது. அவருடைய அரசியல் தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்புறீங்களா? அதான் அவரோட கருத்தே எங்களுக்கு நிலையா இருக்கும் போது அவரோட ஆட்சி எங்களுக்கு நிலையா இருக்காது அப்படின்றத நாங்க நம்புறோம். அதே மாதிரி இன்னொரு தம்பி இருக்காரா, ரொம்ப நேரம் பேசணும் கேட்கிறார், அவர்கிட்ட கேட்டுக்கலாம். தம்பி, நீங்க அவர் ஆக்சுவலா 15 வருஷமா இருக்காரு, கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. ஒரு கரெக்டான ஒரு கொள்கை இல்ல, கரெக்டான பேச்சு இல்ல. எதிர்கட்சியை பத்தி எப்படிலாம் கிழிக்கலாம், என்னெல்லாம் சொல்லலாம், இது பண்ற மாதிரி தான் அவர் பேசுற பேச்சுலயே நிறைய உருட்டுகள் தெரியும், உண்மைகள் எதுவுமே இருக்காது. அவர் நல்லது செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். ஆனா இந்த எதிர்கட்சியை பத்தி இது கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் இது. முதல்ல ஒரு கட்சினா இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம தப்பா பேசுறதை விட நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பேச போறோம்ன்றத நம்ம முக்கியம். அது அவர்கிட்ட இல்லன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இங்க கேர்ள்ஸ் சைட்ல இப்ப ரெடியா இருக்காங்க, இருங்க. அதுக்கு அதாவது இப்போ நிறைய தலைவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஏதாச்சும் பண்றாங்க, ஏதாவது செயல் பண்றாங்க. ஆனா இவர் இயற்கை காக்குறேன்னு சொல்றாரு. ஆனா இங்க மாற்றமே வரலையே. ஏன் ஆட்சிக்கு முன்னாடி அது எதுவுமே மாற்றமே இல்லையேன்னு கேக்குறாரு. இல்ல, மாற்றமே இல்லனா இப்ப இயற்கையை காக்குற நம்பிக்கையே இல்லையே, அதனால நம்பிக்கையே இல்லாம போகுது மக்களுக்கு அப்படின்ற. இல்ல இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாதானே அந்த விரும்புற மாற்றத்தை கொடுக்க முடியும். என்னை நீங்கள் தேர்வு செய்தால் நான் ஆட்சிக்கு வந்தா இயற்கையை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வராம செய்ய முடியாது இல்ல. இப்போ அவங்க சொன்னாங்க விஜய் வந்தா எஜுகேஷன் மாறும் அப்படின்னு. எதை வச்சு சொல்றாங்க? ஏன்னா விஜய் இப்ப யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்தாங்க. சோ அதனால அதை வச்சு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி விஜய் வந்தா மாறும். அதே மாதிரி எதுவுமே மாற்றம் இல்லையே. இப்ப அவரு செய்யற விஷயங்கள்லாம் நிறைய மாநாடு நடத்துறாரு, அதை தாண்டி போராட்டம்லாம் நூதன முறையில பண்றாரு. அதெல்லாம் அந்த செக்டார்ல இருக்கிற மக்களுக்கு பயன்பட்டு தானே இருக்கு. இப்ப விவசாயிகளுக்காக பேசுறாரு, இயற்கைக்காக பேசுறாரு. அப்ப அவங்கள அது பெனிஃபிட்டே பண்ணலன்னு சொல்ல முடியாது இல்லையா?